ஏன் பிரிண்ட் பண்ண போறோமா a டாட் t. ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து f ஃபங்க்ஷன் மட்டும் வேணும், நம்ம cl தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜஸ்ட் டு செக் வெதர் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி வரணும். நான் என்ன பண்ண போறேன்னா ஏங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணிங்க. வந்து விட்டதா ஏ? ஜூம் பண்ணுமா? கண்ணு பாதி பேருக்கு தெரியாது. தெரியுதா? அதையா நினைச்சே மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்னன்னா இந்த ஏ வந்து பிளஸஸால சொல்லிக்கணும். ஸோ இதெல்லாம் நினைச்சா நம்ம இது சொல்லணும், அதெல்லாம் நினைக்க மாட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, 3 ரோஸ்லையும் 4 ரோஸ்லையும் நமக்கு பில்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த காலுக்கு நமக்கு 2 ரோ வேணும் கரெக்டா. அதுக்கப்புறம் நடுவில் இந்த லைன் போகிறதுக்கு 1 ரோ ஆச்சு வேணும், அதுக்கு மேலே 2 ரோ ஆச்சு வேணும். அப்போதான் நமக்கு பேசிக்காகவே பில்ட் பண்ணிடுவோம். ஸோ 1 2 3 4 5 மினிமம் நமக்கு வேணும். ஸோ 5க்கு கம்மியாக எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம 5 கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம யோசிச்சு மாதிரி சால்வ் பண்ணுறோம். நம்பரை வந்து மேனிபுலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பார்த்து கரெக்டா. ஓகே, என்ன பண்ணிக்கேன்னு புரிஞ்சிச்சு. என்ன வாங்கிட்டேன் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சென்னை வந்து நான் வந்து கொஞ்சம் ட்வீட் பண்ண போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எண் வந்து 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா மேக் இட் 5. ஸோ இது பார்த்தீங்களா எரர் வருது பார்த்தீங்களா. நிறைய பேர் இஃப்னாவே தள்ளி இருக்கிறீங்கல்ல, பைத்தான உடனே எரர் காமிக்கணும். நீங்க வந்து இஷ்டத்துல இன்டென்ட் பண்ண முடியாது பைத்தான. if n less than 5னா என்ன பண்ணணும், n equal to 5. ஓகே, ஆனா இது மட்டும் நம்ம பண்ணனா பார்த்தாது, கூட ஒரு cl பண்ணிக்கலாம். Since we went a very small number, we implemented புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணிருக்கோம்னு புரிஞ்சிருச்சுல. இப்போ நமக்கு வந்து 6 வந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியுமா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நமக்கு ஆட் நம்பர்ஸ்னா we know how to divide it. இப்போ 5 வந்துச்சுன்னா ஒரு லைனை வந்து சென்டர்ல வச்சுக்கலாம். அப்போ வந்து தேர்ட் லைனை சென்டர்ல வச்சுக்கலாம். மேலே ரெண்டையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ரெண்டையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவே 7 வந்துச்சுன்னா அகைன் சென்டர்ல இதை வச்சுக்கலாம். 3 லைன் இங்கே 3 இங்கே இப்படி வச்சுக்கலாம் கரெக்டா. பட் அதுவே என் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஃப் யூ கெட் 6 அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ தெரியல இல்லையா. அப்போ ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கன்வெர்ட் டு வாட். நமக்கு வந்து எப்படி ஈவன் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறது தெரியும். ஜஸ்ட் டிக்ரிமெண்ட் ஒன். ஸோ ஐ திங்க் இந்த டைமண்ட் பார்த்து ஆல்ரெடி அதை பண்ணிப்போம் கரெக்டா. ஸோ இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக இன்வைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கோட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண போகிற ஒரு விஷயமா இருக்கும். சொல்லி பிகாஸ் உங்களால் வந்து ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு 100 டைம் நீங்கள் டைப் பண்ண இன்னொரு கோட் யூஸ் ஆனால் டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. அது இவென்ச்சுவல் பண்ணுவீங்க. நம்ம வந்து அப்ப அதுக்கப்புறம் டவுன்ல கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. நடுவில் வந்து அப்போ முடிச்சுட்டு லைனாக வச்சுக்கணும், அது ஒரு மேட்ரு இல்லை. அப்போ டவுன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நம்ம வந்து இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா இன்டீஜர் டிவிஷன் பண்ணலாம், ஃப்ளோட் டிவிஷன் பண்ணலாம். ஸோ அப்போ 5 டிவைட் பண்ணினா 2 வரும். 2 தான் மேலே வரும், 2 தான் கீழே வரும் கரெக்டாக. அப்பு டவுன் ஒன்று தான். ஸோ அப் ஈக்குவல் டு டவுனு ஈக்குவல் டு நம்ம வந்து n ஃப்ளோட் டிவைட் 2. ஓகேவா? ஸோ மேலே பாதி கீழே பாதி போயிடும். அப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடும், டவுன் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும், அதுக்குள்ளேயே என்ன வேரியபிள் போயிடும். ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் செக் வெதர் இட் ஒர்க்ஸ் ஆர் சிஎல்எம். syntax. Down, up down equal. Up down. Down equal.
அவன் என்ன தூக்கிடுறா அப்பயே ரன் ஆகும் இது வர்றா இல்லை ஏதோ ஹோம் ரூல் எதாவது காட்டுது. அப்பயே ரன் ஆச்சு. உடனே இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னே தெரியாத பிரச்சனை வரலாம் என்னன்னா இப்படி பாதி கூட ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. அதெல்லாம் அப்படியும் இல்லை. அவங்க கிட்ட என்ன கிளியர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓகே ஏ வந்துச்சு. இப்போ கண்ட்ரோல்ஸ் போகுது. ஃபைவ் கொடுத்தா டூ வந்துச்சு கரெக்டாக. அப்போ அப்புள்ளட்டுக்கு போயிட்டு ஹெச் மீன்ஸ் டவுன் புல்லட்டுக்கு போயிருந்துருக்கேன். அப்போது ஆஸ்பாரஸ் என்ன ஒரு ப்ராப்ளம் டூயிங் சொல்லிட்டேன். அப்போது நமக்கு இப்போ அப்புள்ளே டவுன் டூ வந்துச்சு. இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நடுவில் ஒரு லைன் பண்ணிக்கல, அந்த லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ நான் வந்து சிம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து நாமளே வரைஞ்சி பார்ப்போம். ப்ளஸ்ஸு இப்போ இது ஏ மாதிரி இருக்கா பார்க்க. ஓகே இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. அப்போ இதில் பாருங்க லைன்ஸ் வந்து 1 2 3 4 5 இருந்தா 1 2 3 4 5 5 ப்ளஸ் கரெக்டாக இருக்கு. அப்போ அதுவே நம்ம வந்து 7 லைன் இருந்தால் என்ன ஆகுதா? 7 மாற்ற முடியுமா? இது எழுதுறதுதான். வா நம்ம வேலை பாதிக்கு தான் பண்ணி கரெக்டா ஓரளவுக்கு வந்துருக்கும். நம்ம இதை மொத்தமாக கொஞ்சம் மூவ் பண்ணால் அது பண்ண தேவையில்லை. அப்படின்னா நமக்கு வந்து லைன் நம்பர் என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் தான் இருக்கு. ஆனால் நம்ம இன்னொரு பார்க்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்னு. அப்போ தான் நமக்கு லைன் ஃபுல்லாக கன்சிடர் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குங்க, இல்லை 2 ஸ்பேஸ் இருக்கும் கரெக்டாக. அதுவே முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பயே 2 ஸ்பேஸ் தான் இருந்துச்சோ, அப்பயே 2 ஸ்பேஸ் தான் இருக்கு. இது ஒரு பேட்டர்னா 7 போட்டா இல்லை ஆக்சுவலி 3 ஸ்பேஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து கீழே காலில் வந்து ப்ளஸ் 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 மறுபடியும் கொண்டாந்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து இந்த ப்ளஸ்க்கு ஒரு ஸ்பேஸ், இந்த ப்ளஸ்க்கு 2 ஸ்பேஸ், இங்கே 3 ஸ்பேஸ் வந்துருக்கும். ஸோ 5னா 2 ஸ்பேசஸ் வருது, 7னா 3 ஸ்பேசஸ் வருது, அப்படின்னா 9னா 4 ஸ்பேசஸ் வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன காம்பினேஷன்? 5னா எவ்வளோ ஸ்பேஸ் வருது? 2 ஸ்பேசஸ் வந்துச்சு. 7னா எவ்வளோ ஸ்பேஸ் வந்துச்சு? 7னா 3 ஸ்பேசஸ். இது வந்து எல்லா ஐடி கம்பெனிலையும் கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகேவா? 5 = 2, 7 = 3னா 9 = 2. அப்போ 9 = 2னா எவ்வளோ வரும்? 9 = 2னா 4 வரும். ஸோ இங்கே 2 3 4 போயிட்டு இப்போ 2 2 போகுது. அப்போ இதுக்குள்ள ஏதாவது கோரிலேஷன் கண்டுபிடிச்சா இன்ட்டு 2 + 1 தெரியுதா? 2 × 2 + 1 வந்து 5, 3 × 2 + 1 வந்து 7, 4 × 2 + 1 வந்து இது. ஸோ அப்போ 9 இருந்து நம்ம எப்படி 4 டிவைட் பண்ணுறது? 9 ÷ 2 பண்ணோம்னா நமக்கு வந்து 4 தான் வரும். அவ்வளோதான். டிவைட் பை 2 பண்ணாலே 4 நினைக்கிறேன். அப்போ அதுதான் ஸ்பேஸாக இருக்குது. அப்போட வேல்யூ என்னவோ அதுவே நம்ம ஸ்பேஸோட வேல்யூவாக இருக்கலாம். விச் மீன்ஸ் எனக்கு பைத்தான் ஒர்க் ஆக மாட்டேங்கல. ஸ்பேஸ் ஈக்குவல் எல்எஸ் ஈக்குவல் டு லைன் ஸ்பேஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட லைனையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அது ஒரு லைன் இட்ஸ் டிசிம்பிள். நான் வந்து இப்போ லைனை வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். சிஎல்னு வச்சுக்கலாம். சென்டர் லைன் சிஎல் லைன் யூஸ் பண்ணனால சி லைன் வச்சு சி லைன் ஈக்குவல் டு நமக்கு வந்து LS number of spaces வேணும் கரெக்டா. ஸோ LS into space plus நமக்கு LS number of spaces கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை up number of pluses கிடைக்கும் கரெக்டா? இல்லை up number of pluses இல்லை, இன்புட் எவ்வளவோ அத்தனை pluses கிடைக்கும். ஸோ இன்புட் வந்து n குள்ள இருக்கு. அப்போ n into plus. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம CL பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிஎல் ஓகேலாம் வந்துருச்சா? 5 கொடுத்தோன்னே 2 ஸ்பேஸ் வந்துட்டு 5 ப்ளஸ் வந்துருச்சு. அதுவே நம்ம 7 கொடுத்தோம்னா நம்ம 3 ஸ்பேஸ் விட்டுட்டு இத்தனை ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் வி அச்சீவ் இட். அப்போ நம்ம சென்டர் லைன் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ மேலேயும் கீழேயும் கன்ஸ்ட்ரக்ட், அது நம்ம வழியில் லூப் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும்.
இப்போ நம்ம என்ன இந்த லைன் இப்போ சிஎல் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு எழுதிருக்கோம். இந்த ஏரியா நம்ம ஒரு கோடு எழுத போகிறோம். அது என்னன்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிடும். இது கீழே ஒரு கோடு எழுதுவோம், அது வந்து டவுன் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடும். இப்போ இந்த மூணையும் இங்கே அப் ட்ரையாங்கிள் சிஎல் ஆயிரும், இங்கே லைன் சிஎல் ஆயிரும், இங்கே கீழே டவுன் ட்ரையாங்கிள் சிஎல் ஆயிரும். அப்போ நமக்கு அந்த ஏங்கிற ஷேப் இருக்கும். இப்போ ஆக்சுவலி வி கேன் ஜஸ்ட் மேக் இட் வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் டைம் பண்ணது தான். நான் வந்து ப்ளஸ் அந்த ஏபிஏ அதை பிரிண்ட் பண்ணல. இந்த ரெண்டு ஸ்பேசஸ் அதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் அதுவே பண்ணி இந்த டைம் வந்து ஏபிஏ பிரிண்ட் பண்ணாமல் ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் இந்த சைடு வந்துடும். கரெக்டாக? ஸோ நான் முதல்ல அதை முடிச்சுடுவோம். ஒய் நம்ம வந்து அப் வரைக்கும் பண்ணணும். அப் இஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டாக? நம்ம வந்து அப்ல இருந்து நம்ம இதை குறைச்சிட்டு போயிடலாம். அப்போ வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்து அப்படி கூட நம்ம. ஸோ இது so what are we exactly supposed to do? அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒன் மார்ஜின் we are supposed to do. நம்ம வந்து அப்புக்கு ஈக்குவலாக ஒரு நம்பரை வச்சு அது வரைக்கும் ரன் பண்ணி நம்ம வந்து ஸ்பேசஸ் இருக்கும். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, அப் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பில்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு ஐடியா. ஏன்னா அப்ல 2 தான் இருக்கும். 2 1 முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இது வந்து 2 ஸ்பேசஸ் விட்டு வரும். ஸோ நம்ம ஆக்சுவலி அதை விட அதிகமாக விடணும். நம்ம வந்து n நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா n நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரப்போகுது. 5 லைன் வரப்போனா இங்கே 5 ஸ்பேஸ் இருக்கும். அப்போ தான் இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பேஸாக குறைஞ்சா இது வந்து இந்த எட்டுக்கு வர முடியும். அப்போ நம்ம வந்து விட வேண்டியது n நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஸோ n இன்டூ ஸ்பேஸ் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை அப்படியே நம்ம சிஎல் பண்ணிக்கலாம். சிஎல் பண்ணால் அது அடுத்த லைன் போயிடும். ஸ்பேசஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும். இது அடுத்த டைம் ரன் ஆகும் 4 ஸ்பேஸ், அடுத்த டைம் ரன் ஆகும் 3 ஸ்பேஸ், அடுத்த டைம் ரன் ஆகும் 1 ஸ்பேஸ். ஆனால் நம்ம இது கூட என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைமும் ப்ளஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ வாட் வில் டு இஸ் வில் ஆட் இதுதான் ஒர்க் ஆகுமா. ஸோ ஜஸ்ட் ஸோ நான் வந்து ஒரு ப்ளஸ் கூட ஆட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ஸ்பேசஸ் கூட ப்ளஸ் ஆட் பண்ணுறோம். அது வந்து சிஎல் பண்ணிக்கலாம். சிஎல் ஸ்பேசஸ் ப்ளஸ் இப்போனா நமக்கு வந்து இது வந்து அப்போர்ட் ட்ரையாங்கிள். நம்ம கீழே டவுன் ட்ரையாங்கிள் வந்து ஈஸியாக ஆக்சுவலி போட்டாவே வந்து இந்த டைம் வந்து டவுன் ட்ரையாங்கிள் ஆக்சுவலி n வராது. n ஒவ்வொரு டைமும் 5 ஸ்பேஸே வந்துடும். ஆனால் 5 ஆகும் 4 3 2 1 ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக இன்னொரு வேரியபிள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து n-லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ i = 0ன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், n-i வச்சுக்கலாம். n-i கூட நம்ம இது மட்டும் போய்க்கலாம். புரியுது என்ன பண்ணுறேன்ட்டு? இப்போ இங்கே வந்து i + = 1 போட்டுக்கலாம். அப்போ i வந்து இன்க்ரீஸ் ஆக n வந்து குறைஞ்சிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து i 0 வரும். அப்போ n நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த ரவுண்ட்ல i 1 ஆகும். அப்போ n-1 ஸ்பேசஸ் தான் பிரிண்ட் ஆகும். 4 ஸ்பேசஸ் தான் பிரிண்ட் ஆகும். அடுத்த ரவுண்ட்ல i வந்து 2 ஆகும். அப்போ வந்து இன்னொரு ஸ்பேஸ் குறையும். ஸோ i இன்க்ரீஸ் ஆக ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம இங்கேயும் அதே தான் பண்ணியாகணும். இங்கே வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம வந்து i நல்லா குறைச்சி விட்டுருக்கோம். நம்ம வந்து அதை குறைக்கிறது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே வரணும். ஸோ அதை வந்து i-1 வச்சு நம்ம இன்னும் i இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். So I think this should somewhat do it. Let's check. So நம்ம இப்போ பேசிக்காக என்ன பண்ணணும்னா -= போட்டு ரெண்டு பண்ணணும். வேலை முடிச்சு ஏழை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இந்த சைடை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சோம்னா வேலையை முடிச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும். இங்கே வந்து 1 2 3 4 ஸ்பேசஸ் விடணும். இல்லை இங்கே 2 ஸ்பேசஸ் விடணும். 1 2 ஓகே. அப்போ ஸ்பேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் அங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்யூஷன். ஓகே, ஜஸ்ட் டூ இட். பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேசஸ் இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸ்பேசஸ் = ஸ்பேசஸ் ப்ளஸ் போட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணாவே போதும். அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணுவோம். நடுவில் நம்ம எத்தனை ஸ்பேஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ரெஜிஸ்டர் ஒரு கோட். நம்ம கோடை நம்ம திரும்ப ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா 9 ஒரு பெரிய நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து நமக்கு வந்து ஸ்பேஸே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோல 0 ஸ்பேஸ் தேவைப்படுது. செகண்ட்